சுப்பிரமணியனுக்கு போய் ஓட்டு போடாமல் விட்டுட்டீங்களே, இவ்வளோ திட்டங்களை கொண்டு வந்தவருக்கு ஓட்டு போடாமல் விட்டுட்டீங்களே, உங்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராது அப்படி. ஏன்னா எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலந்தூருக்குலாம் அது பெரிய வசதியாக இருந்தது. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் வந்த நோயாளி அவன் சொந்தக்காரன் ஓட்டு போட்டுருந்தாலும் ஜெயிக்கும். அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது. அப்போ நான் சொல்கிறேன், கட்சியை கலைச்சிட்டு போல மக்களை பார்த்து திட்டலை. ஆனால் அது 2ஆம் கட்ட தலைவர் 3ஆம் கட்ட தலைவர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் கட்சி அழிச்சது. 50 வருஷமா இருக்க நம்ம நம்பல, 2 வருஷத்துக்கு மேலே ஒரு கட்சியை நம்பி போயிருக்கிறாங்கன்னா என்ன காரணம், எங்கே மிஸ் பண்ணியிருக்கிறோம்னு பார்க்கணும். ஒரு கட்டத்துக்கு மேலே போய் மக்களை போய் மண்ணவாரி தூத்துற அளவுக்கு பேச போயிட்டீங்க நீங்கள். அது இந்த RS பாரதியை போன்றவர்கள்லாம் திமுக ரிட்டையர்மெண்ட் கொடுத்தா அமுச்சு விடுங்க. முதல்ல ஏதாவது ஒரு விவாதம் எடுக்கணும் அப்படின்னாலே ரொம்ப லாஜிக்காக ரொம்ப பின் பாயிண்டாக அடிக்கக்கூடியவர்கள் திமுக காரர்கள் நான் பார்த்த வரைக்கும். இந்த உங்கள் ஆட்சியில் ஊழல்னா ஆதாரத்தை காட்டுன்னு கேட்குறாங்க. நீ ஊழல்னு சொல்லிட்டு நீ பண்ணதை வாங்கி கொண்டு வந்துடான்றாங்க. இந்த கவுண்டர் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அதில் நெத்தியாட்டி அடிக்கிறாங்க தாவேகா. இவங்களால சமாளிக்க முடியல. அன்னைக்கு அண்ணாவினுடைய அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள் எல்லாருமே சாமானிய எளிய பின்புலத்திலிருந்து வந்த இளைஞர்கள். இன்னைக்கு அதை தான் இன்னைக்கு விஜய் பண்ணியிருக்கிறார். ஜாதி மதம் பேரே தெரியாமல் ஓட்டுப்பட்டிருக்காங்க. இன்னும் நீங்கள் தூக்கி எறியப்படுவீர்கள் இப்படி பேசிட்டே போனீங்கன்னா. இப்படியே பேசிட்டு போனீங்கன்னா RS பாரதி மாதிரியான நாட்களை அவங்க ஏன் வச்சிருக்காங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிமாறன். இன்று இந்த நேர்காணலில் நம்ம கூட பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. வாங்க கேட்டு பதில்களை தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். இப்போது சைதாப்பேட்டையில் நடந்த திமுகவினுடைய ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய திமுகவின் RS பாரதி அவர்கள் சொல்லும் போதே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல கேள்வியை. அவர் என்ன ஒன்று கேட்குறாரு அப்படின்னா, சுப்பிரமணியனுக்கு போய் ஓட்டு போடாமல் விட்டுட்டீங்களே, இவ்வளோ திட்டங்களை கொண்டு வந்தவருக்கு ஓட்டு போடாமல் விட்டுட்டீங்களே, உங்களுக்கெல்லாம் நல்ல சாவே வராது அப்படின்னு மண்ணலி தூவிட்டாரா? கிட்டத்தட்ட அதுதான் சொல்லணும். கிட்டத்தட்டன்னு இல்லை, மண்ணு தாங்க இல்லை, நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி மீது எல்லாமே சொல்லிட்டாரு. எங்கேருந்து வருது சார் இந்த விரக்தி? ஏன்னா இவங்க இப்போ நாம் தமிழர் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ஆட்சி கட்டில் பிடிக்கணுன்ற ஒரு வெறியில் இருக்காங்க. தேமுதிக எடுத்துக்கிட்டோம்னா தங்களுடைய நிலைப்பாட்டில் தங்களுடைய முக்கியத்துவத்தை அரசியலில் நிலைநாட்டணுன்ற ஒரு இடத்துல இருக்காங்க. ஆனால் இவங்க ஆல்ரெடி ஆண்டவங்க தானே சார். இப்போ போச்சுன்னா விஜய் இல்லைன்னா அடுத்து வருவாங்க சார். இவங்க தான் வரணும். ஏன்னா சித்தாந்தப்படி பார்த்தா விஜயை விட இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இவங்க எப்படி வருவாங்க? ஆனால் ஏன் இவ்வளோ விரக்தி? ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க. எதில்? எல்லாத்துலேயும். இப்போ கலைஞர் இருந்தார்னு வச்சுங்களேன், வெற்றி தோல்வியை பார்த்து பயப்படவே மாட்டார். 15 வருஷங்க ஒரு கட்சியை 15 வருஷம் தோத்துக்கிட்டே இருக்கு. கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சுருந்தார். ஒரு ஆள் வெளியில் போல. அன்றைக்கி இடி மின்னல் மலைன்னு ஒரு 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் 3 முறையும் ஜெயிக்கிறாங்க. ரஹ்மான் கான், துரைமுருகன், சுப்பு 3 பேர். எம்ஜிஆர் அப்படியே அங்கே உள்ள அனல் பறத்துவாங்களாம் கேள்விகளில். அதான் கலைஞர் சொல்லுவாராம், இடி மின்னல் மலை அப்படின்னு 3 சட்டமன்ற உறுப்பினர்கள். சேப்பாக்கம், காட்பாடி, இன்னொரு தொகுதி, ஒரு 3 தொகுதியில் நிற்பாங்க. ஆனால் தொடர்ந்து அவங்க அந்த 3 முறையும் எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக இருந்தாங்க. 3 முறை ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கலைஞர் தோல்விக்கு சலிச்சவரே கிடையாது. தோல்விக்கான காரணத்தை தேடுவார். ஏன் தோற்று போனோம்? 3 முறையும் தேடினாருங்க. 15 வருஷமாக தேடினார். அப்போ எம்ஜிஆருங்கிற ஒரு மாசு அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண முடியல அப்படின்னு எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கலைஞரால் வெற்றி பெற முடியல. அப்போ அதுக்கெல்லாம் ஏற்றுக்கிட்டார்ல. கட்சியை கலைச்சிட்டு போல மக்களை பார்த்து திட்டலை. மக்களை திட்டலை, அதுதான் முக்கியம். ஆமாம், கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சுருந்தார். தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா அந்த கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்தார். ஒரு முறை கட்சி 2வது முறையாக நம்ம தோற்று போச்சு போல். மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள்லாம் கலைஞருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வருவோன்னு போனாங்களாம். பேப்பர் படிச்சிருந்தாராம் கலைஞர். எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னாராம், வந்திருக்கவங்க நமக்கு ஆறுதல் சொல்ல வராங்கன்னு தெரியும். நம்ம ஆறுதல் சொல்லி நம்ம டல் ஆகிட்டோம்னா வந்தவன் ரொம்ப டல் ஆகிடுவான். அப்புறம் என்ன வந்திருக்கீங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மேய்ந்த கூட்டம் போட்டியா, நீ மொழிபொருத்தி ஆகி கூட்டம் போட்டியா, அப்புறம் என்ன அந்த மேட்டர் இந்த மேட்டர் அதை பற்றி பேசவே இல்லையும். அவங்களை என்கரேஜாகவே வச்சுருந்தாரான். வச்சுட்டு அவனாவது அமுச்சு விட்டார், போங்க அந்த வேலையை பாருங்கள், இதை பற்றி பேசாதீங்க, அடுத்த இடத்துக்கு போக ரெடியாகுங்க, உள்ளாட்சி ரெடியாகுங்க, நாடாளுமன்ற தேர்தல் ரெடியாகுங்கன்னு அப்படி என்கரேஜாக வச்சுருப்பார். அதுதான் பக்குவம், அனுபவம். ஆனால் இன்றைக்கி இவர்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி பதட்டத்தில் இருக்கிறாங்க. முதல்ல இந்த வெற்றியை அவங்களால ஜீரணிக்க முடியல, ஏற்றுக்கிற முடியல. அப்புறம் 2வது மக்களை குறை சொல்கிறது. ஏன் மக்களை நீங்கள் ஏன் குறை சொல்கிறீங்க? உதாரணத்துக்கு சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன். நீ ஒரு கவுன்சிலராக இருக்கீங்க, கும்பிடு ஓட்டு வாங்கிட்டு போகிறீங்க, வீட்டு போய் கும்பிட்றீங்க. அதே வீட்டில் ஒருத்தன் மேமாடியில் 10க்கு 10 ரூம் கட்டினா அவனை போய் மிரட்டி காசு கேட்குறீங்க. எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவான்? அப்போ தப்பு எங்கே இருக்குது? அதிமுக முழுவதுமாக எதுவுமே செயல்படாமல் அப்படியே சைலண்ட் ஆகிடுச்சு. ஏறக்குறைய கூட்டணியில் இருக்கீங்க.
திமுக நீங்கள் உங்களை நம்பி தான் மக்கள் வாக்களிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன உள்ளுக்குள்ளே என்ன இவ்வளோ வேலை நடந்திருக்கு, தேர்தலுக்கு பிறகு தான் இப்போ வெளியில் பேச ஆரம்பிக்கிறாங்க மக்கள். ஒரு பகுதியில் போய் கவுன்சிலராக இருக்கக்கூடிய நீங்கள் கட்டிங்க வாங்குறது, மிரட்டுறது, எலெக்ஷன் நேரத்தில் வந்து அவன் போய் கும்பிட்டு, இது என்னங்க லாஜிக்கு? நான் உங்களை மிரட்டிட்டு தேர்தலில் நீங்கள் முன்னாடி வந்து கும்பிட்டு ஓட்டு கேட்டால் எப்படி ஓட்டு போடுவாங்க? அப்போ இதெல்லாம் வந்து திமுகவுக்கான ஒரு பின்னடை. அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள், 2ஆம் கட்ட நிர்வாகிகள், ஓரளவுக்கு ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கிட்டால் கூட ஓரளவுக்கு அவர் வந்து ஓரளவுக்கு ஒரு ஜனநாயக ரீதியாக நடத்தக்கூடிய தலைவர் தான். ரொம்ப வல்கராவில் ஜனநாயக ரீதியாக அணுகக்கூடிய ஒரு தலைவர் தான். ஆனால் 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் கட்சியை அழிச்சது. கட்சியை அழித்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சருக்கு பிடிக்கலன்னா அந்த அமைச்சரை வந்து இவன் போட்டு கொடுக்குறது, அந்த செய்தியை இன்னொருத்தர் கொடுத்து செய்தியாக்குறது, இப்போ இந்த ஆட்சி கெட்ட பேர் ஏற்படுத்துறது, இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே பண்ணி என்னன்னா இன்றைக்கி கட்சியை வந்து இது பண்ணிட்டாங்க. மக்கள் நம்பிக்கையை உங்கள் மேலே இழந்துட்டாங்க. திமுகவுக்கான கோர் ஓட் பேங்க் வந்து எஸ்சி/எஸ்டி மைனாரிட்டி ஓட்டு. எஸ்சி/எஸ்டி ஓட்டு போயிடுச்சு, மைனாரிட்டியில் பாதி ஓட்டு போயிடுச்சு. ஏன் போச்சு? ஏன் மிஸ் பண்ணீங்க? அதை காரணத்தை தேடணும். ஏன்னா போன ஆட்சி காலத்தில் சில சம்பவங்கள் நடந்துச்சு, நம்ம மேலே அதுக்கு அதிருப்தி இருக்காங்க, நம்ம நம்பலை. 50 வருஷமாக இருக்க நம்மளை நம்பலை, 2 வருஷத்துக்கு மேலே வந்து ஒரு கட்சியை நம்பி போயிருக்கிறாங்கன்னா என்ன காரணம்? ஆராய்ச்சி பண்ணுங்கள், தேடுங்க, கண்டுபிடிங்க, அதை சரி பண்ண பாருங்கள். அந்த மாதிரி ஜெயலலிதா எடுத்துக்கலாம். எங்கேயெல்லாம் வீக்காக இருக்காங்க அங்கெல்லாம் திட்டங்களை கொண்டு போய் கொட்டுவாங்க. திமுக எப்பயுமே வந்து சென்னை வந்து திமுகவுக்கு கோட்டை. திமுக சென்னையில் வந்து அவங்க தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஆட்சிக்கு வந்த பண்ணாங்க ஸ்கீம்ஸை ஃபுல்லாக சென்னையை தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. சென்னையை பேலன்ஸ் பண்ணணும், சென்னை நம்ம வீக்காக இருக்கணும். அதே மாதிரி சொன்ன மாதிரி சென்னையில் அடித்தாங்க. 3 நாடாளுமன்ற தொகுதியிலையும் தூக்குனாங்க. தயாநிதி மாறனே தோத்தார் 2014. அப்போ அதை வந்து பேலன்ஸ் பண்ணாங்க. ஏன் பண்ணாங்க? நமக்கு வீக்காக இருக்கிறோம், அவங்களுக்கு தெரியுது சென்னையில் அதிமுக வீக்காக இருக்குது, சரி பண்ணணும், என்ன பண்ணலாம், ஸ்கீம்ஸை கொண்டு வந்து கொட்டுங்க, ரெடி பண்ணுங்கள், அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணுங்கள். 2014 3 தொகுதியிலுமே அதிமுக வின் பண்ணுது. தமிழ்நாடு முழுக்க வின் பண்ணாங்க, சென்னையிலையும் சேர்த்து அடித்தாங்க. அப்போ அதுக்கு காரணம் என்ன? அவங்களுடைய கால்குலேஷன், உழைப்பு. எங்கே மிஸ் பண்ணியிருக்கிறோன்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒன்றும் வந்து இந்த வெற்றியை சீர்ணிச்சுக்கிறாமல் ஏற்றுக்கிறாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் மக்களை போய் மண்ணவாரி தூத்துற அளவுக்கு பேச போயிட்டீங்க நீங்கள். அது இந்த ஆர்எஸ் பாரதியை போன்றவர்கள்லாம் திமுக வந்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்தா அமுச்சு விடுங்க. முதல்ல இருக்க அந்த கட்சியே ஒன்றும் வந்து பலகீனப்படுத்திகிட்டே இருப்பார். வயசாகி போச்சு, வீட்டில் வயசான ஒருத்தர் இருந்தாருன்னா எதாவது பண்ணிட்டு இருப்பார்ல, அந்த மாதிரி இருக்கார். ப்ரெஸ் மீட் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, பொது மேடையில் இருந்தாலும் சரி, என்ன பேசுகிறதுங்கிறது தெரியாமல் இந்த சின்ன பசங்க புதுசாக வந்திருக்காங்க அப்படின்ற அந்த புலம்பல் மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. அந்த தனியாக உட்காந்து புலம்புற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ மக்களை நோக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சார், இப்போது நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. என்ன அப்படின்னா, முன்னாடிலாம் வந்து ஏதாவது ஒரு விவாதம் எடுக்கணும் அப்படின்னாலே ரொம்ப லாஜிக்காக ரொம்ப பின் பாயிண்ட்டாக அடிக்கக்கூடியவர்கள் திமுககாரர்கள் நான் பார்த்த வரைக்கும். ஆனால் இப்போலாம் ஏதாவது ஒரு விவாதம்னு சொன்னாலே அவங்க வாதம் பண்ணுறது தான் ரெடியாக இருக்காங்களே தவிர அவங்கக்கிட்ட இருந்து ஒரு டேட்டாவோ சில பேர் கொடுக்குறாங்க, சில பேர் வந்து எடுத்ததுமே அவதூறில் தான் ஆரம்பிக்கிறாங்களே. நார்மலாக பேச ஆரம்பித்தோம் அப்படின்னாலே அவதூறில் ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து இப்போ இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் ஆர்எஸ் பாரதியாக இருக்கட்டும், இல்லை அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களாக இருக்கட்டும், அவங்க தான் அதை கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்காங்க. ஆனால் அவங்க தான் இதுக்கு ரோல் மாடலாக இருக்காங்க. இதை பேச ஆரம்பிக்கிறதே அவங்க தான். அப்போ அடுத்து வர தலைமுறை எப்படி வந்து முன்னாடி இருந்த ஆட்சி கட்டில் இல்லாதப்போ 2011 21 வரைக்கும் எப்படி திமுக கட்டுக்கோப்பாக இருந்ததுன்னு இப்போ இருக்க ஜென்சி டிஎம்கேவுக்கு யார் அப்போ சொல்லி புரிய வைக்கிறது? அதாவது சட்டமன்ற கூட்டத்தில் நடக்க போகிறதுக்கு முன்னாடி சில எம்எல்ஏக்கள் சொல்கிறாங்க திமுக வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆள், அவங்க வந்து நிறையா வந்து டேட்டாஸோடு வருவாங்க, நம்ம வந்து அதை வந்து ஃபிங்கர் பிரிண்டில் வச்சுருக்கணும், அதை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது, புள்ளி விவரங்கள்லாம் திரட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த முறை வந்து இது என்ன கேட்டாலும் பதில் சொல்லிடுறேன். உள்ளே போனால் எதுக்குமே வேலை இல்லை. அவங்க வந்து போங்க தம்பி, காமெடி பண்ணாதீங்க தம்பி, எங்கள் ஆட்சி நல்லா தான் தம்பி இருக்குன்னு போயிட்டாங்க. என்னென்னா எதாவது பேசி அவன் 1940-50 எடுத்துடுறாங்க, தோண்டி எடுத்துகிட்டு வந்து புள்ளி விவரத்தோட டேட்டா பேசுகிறோன்னே பயப்படுறாங்க அவங்க. அது வேறு லைவில் வேற போகுது. அது லைவை கட் பண்ணுங்கன்னு கதறாரு. வேலை இந்த உங்கள் ஆட்சியில் ஊழல்னா ஆதாரத்தை கட்டுன்னு கேட்குறாங்க. நீ ஊழல்னு சொல்லிட்டு நீ பண்ணதை வாங்கி கொண்டு வந்துடுறான்றாங்க. இந்த கவுண்டர் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து நெத்தியாட்டி அடிக்கிறாங்க தாவேகா. இவங்களால சமாளிக்க முடியல, வேறு வழி இல்லாமல் சரண்டர் ஆகிட்டாங்க. நீங்கள் இன்னொரு கேள்வியும் கேட்டீங்க, அந்த மாதிரி திமுகவுக்கு இந்த ஜென்சி தலைமுறைக்கு எப்படி கொண்டு போவீங்கன்னு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்ததனுடைய ஐடியாலஜி ரொம்ப 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 சூப்பரான ஒரு ஐடியாலஜி. அண்ணா வந்து காங்கிரஸ் அன்னைக்கு ஆட்சியில் இருக்குது,
அது பண்ணையாருக்கான கட்சி, பணக்காரருக்கான கட்சி, பெரும்பெரும் நில கிளாருக்கான கட்சி. சாமானிய இளைஞர்களுக்கு அரசியல் அதிகாரமே இல்லை, அரசியல் இல்லை. அண்ணா யோசிக்கிறாரு, என்ன இவனுங்க மட்டும் எல்லாத்தையும் பண்ணுறானுங்க, ஒரு சாமானியனுக்கான அதிகாரமே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணது பிறகு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிறாரு. திகாவிலேருந்து வெளியே வந்து திராவிட கழகத்துலேருந்து வெளியே வந்து ஆரம்பிக்கிறார். அது பெரிய ட்ராவல். 67 ஆட்சியை பிடிக்கிறார். ஆனால் அன்னைக்கு அண்ணாவினுடைய அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள் எல்லாருமே சாமானிய எளிய பின்புலத்திலிருந்து வந்த இளைஞர்கள். இன்றைக்கி அதை தான் இன்றைக்கி விஜய் பண்ணியிருக்கிறார். அன்னைக்கு காங்கிரஸ் பண்ணது தான் திமுக பண்ணிகிட்டு இருக்கு. இன்றைக்கி ஒரு ஏரியாவில் பணக்காரர் 1000 கோடி சொத்து, 2000 கோடி சொத்து, அவன் பிள்ளைக்கு சீட்டு, பொண்டாட்டிக்கு சீட்டு, மச்சினனுக்கு சீட்டு, இப்படின்னு அந்த ஃபார்மெட்டில் தான் திமுகவை பணம் சம்பாதிக்கிறத தாண்டி கொள்கையை கொண்டு போய் சேர்க்கவே இல்லை. ஒரு தலைமுறைக்கு அண்ணாவின் கொள்கை, அண்ணா என்ன சொல்லியிருந்தாரு, எதுக்காக அந்த கட்சி ஆரம்பித்தார் அப்படிங்கிறது தான் அதை கொண்டு போய் சேர்க்கவே இல்லையே. விழாக்களில் திளைச்சிருந்தாங்க. ஆட்சியில் இருக்கா டெய்லி புத்தக வெளியீடு விழா, இசை நிகழ்ச்சி, கலை நிகழ்ச்சி, அந்த பக்கம் கொள்ளடிக்கிறது, இதை மட்டும் பண்ணிவிட்டு கொள்கையை ஒரு தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கவே இல்லை. இந்த செய்தியை தலைமைக்கும் கொண்டு போகலை. தலைமைக்கு கொண்டு போய் தலைமைக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. நான் இந்த தொகுதியில் என்ன தோற்று போயிடுவேனே தெரியல. அப்போ எல்லாமே ஒரு மூடு முந்திரமாகவே வச்சுருந்துருக்குறாங்க. ஒரு தலைமுறைக்கான அரசியலையும் கொண்டு போய்ச்சால் அதை வந்து பூசாவத்தர் வந்தார், பெரியாரையும் அண்ணாவையும் அம்பேத்கரையும் காமராஜரையும் கொண்டு வந்து அதே திராவிட அரசியலை வேறு ஒரு ஐடியாலஜியோடு பண்ணுறாரு. அப்போ நம்மளை போன்றவர்கள் விமர்சனம் பண்ணோம். இது வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினச்சோம். ஒரு பெரிய அதே அரசியல் தான் பண்ணுறாரு. ஆனால் அது வந்து ஒரு 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 இடத்துக்கு மேலே ரீச் ஆக முடியாது. தனியாக நிற்கிறாரு. ஒரு 25% அதிகபட்சம் சென்னையில் 35% வாங்குவார்னு கணிச்சோம் எலெக்ஷனுக்கு முன்னாடி. அதிகபட்சமாக கணிச்சது நான் 2வது ஆள். முதல்ல வேற ஒருத்தர் கணிச்சார். 2வது ஆள் நான் தான் சொன்னேன் 35% வாங்குவார், 1 கோடி ஓட்டு குறையாதுன்னு அடித்து சொன்னேன். ஆனால் அதை தாண்டி மக்கள் இன்றைக்கி வாக்களிச்சிட்டாங்க. வாக்களித்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிட்டாங்க. ஒரு ஒரு சாமானிய பின்புலத்தில் வந்து அன்றைக்கி பலர் இன்றைக்கி அமைச்சராக இருக்காங்க, எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. அவர்களுக்கான அதிகாரம் கிடைச்சிருச்சு. முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேங்க சார், அவங்களோட ஜாதி மதம் கூட என்னன்னு தெரியாமல் ஓட்டு போட்டாங்க. ஜாதி மதம் பேரே தெரியாமல் ஓட்டு போட்டிருக்காங்க, கேண்டிடேட் பேரே தெரியாமல் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ இவர்கள் மீது உள்ள வெறுப்பு. ஒரு தொகுதியில் ஒருத்தர் 77 வயசு, அது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 3வது முறை நிற்கிறாரு. அவரை அந்த தொகுதி மக்கள் திமுக காரணம் இவரவே திருப்பி வியாபாரம் போடுறீங்க அப்படின்னு அந்த ஆளே மாற்றி போட்டுருக்குறாரு. இப்போ சொல்கிறாரு நாங்களே மாற்றி போட்டாங்க, மூஞ்சியை பார்த்தாலே பிடிக்கலாங்க, 77 வருஷம் ஆச்சுங்க, 3 முறையாக உட்காந்துருக்குறான், நாங்களே மாட்டிக்கிறான். பதவிகளை கொடுக்கறது இல்லை. சென்னையில் ஒரு எம்எல்ஏ, அவர் கவுன்சிலரு, சென்னையில் ஒருத்தர் கவுன்சிலராக இருக்கிற, அவருக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்குறாங்க. எம்எல்ஏ ஆகிட்டார். எம்எல்ஏ ஆன பிறகு அடுத்துக்கு உள்ளாட்சி தேர்தல் வர்றப்ப அந்த இடத்துக்கு தன் ஒய்ஃப் கவுன்சிலர் ஆகிட்டார். விளங்குமா அந்த கட்சி? அப்போ அங்கே ஒரு வட்டச்சிலர் இருப்பான்ல, எந்த இடம் போனாலும் வந்த இடத்த மறக்கக்கூடாதுல்ல சார். அதுக்காக அடுத்த நீயே வச்சுக்கிறியா எல்லாத்தையும், அதனால அதை பண்ணியிருப்பாரு. நீயே வச்சுக்கிறியா? அப்போ அந்த கட்சிக்காரன் எப்படி வேலை பார்ப்பான்? புதுசாக இவன் உள்ளே வருவான், யாரையும் விடுறதில்ல. உங்களுக்கு துதிப்பாடக்கூடிய 4-5 புத்தகத்தை மேய்ஞ்சிட்டு வந்து வரலாறுகளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு 1947 என்ன நடந்தது தெரியுமா ராபின்சன் பூங்காவில் இப்படின்னு பேசி உங்களை உட்கார வச்சு உங்களை குளிர் வச்சு உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிட்டீங்க. ஒரு தலைமுறைக்கு அரசியல் சேர்க்கலை, உங்கள் அரசியலையும் வளர்க்கலை. டெய்லி சாயங்காலம் ஆச்சுன்னா புத்தக வெளியிடலாம். திமுக அமைச்சர்கள் இந்த அமைச்சர் அத்தனை பேரும் புத்தகம் எழுத்தாளர் ஆகிட்டான். எல்லாம் புத்தகம். யார் எழுத போகிறா, யார் படிக்க போகிறா? அவர் எழுதவும் கிடையாது, படிக்கவும் கிடையாது. எவனோ எழுதி கொடுப்பான். ஒரு சில பேர் மட்டும் தான் உண்மையில் படிக்கக்கூடிய ஆட்கள், எழுதக்கூடிய ஆட்கள். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நீங்கள் சொன்ன புத்தகங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வெளியிட்டது வந்து ஒரு பதிப்பகம். அந்த பதிப்பகத்தை வந்து நம்ம வியூவர்ஸ் வந்து தேடி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அதில் சில உண்மைகள் புரியும். ஆமாம், அதாவது நிறையா இருக்குது, அதுக்குள்ளே நிறையா இருக்குது, அவங்களே போட்டுக்குருவாங்க. அது ஒரு சில அமைச்சர்கள் வந்து படிக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க, எழுதக்கூடிய ஆட்கள். இவங்க என்னென்னா அது எப்படி இருந்து வந்துச்சுன்னா, கலைஞர் படிக்கக்கூடியவர். கலைஞர் வந்து ஒரு ஒரு பேப்பர் எடுத்தாருன்னா அதில் இருக்கக்கூடிய நூக்கண்டு கார்னரை படிச்சுட்டு வரான். ஒருத்தன் வந்து அது அரசாங்கத்தை பற்றி பாராட்டியோ விமர்சனமும் பண்ணி எழுதியிருந்தா அதை ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு அந்த பத்திரிக்கை ஆஃபீஸுக்கு ஃபோனை போட்டு நம்பரை வாங்கி பேசிடுவார். அவர் ஆட்சியில் இருந்தால் இல்லாட்டியும், என்னப்பா என்னை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்க, என்னவா சொல்லு கேட்போம் அப்படின்னு கேட்குறது. அதனால தாங்க 15 வருஷம் கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுருந்தார். எதிர்கட்சியாக கட்சி உடையாமல் வச்சுருக்கீங்களா, செதறது பாருங்கள் அதிமுகலாம். அப்போ தலைமை வந்து கலங்கவே கூடாது, கட்டுக்கோப்பாக வச்சு ஒரே ஒருத்தர் மட்டும்தான் டிசிஷன் இருக்கணும், ஒரே ஒருத்தருடைய குரல் மட்டும்தான் இருக்கணும்.
அந்த அம்மா ஜெயலலிதா அப்படி தான் பண்ணாங்க. இருக்கிற வரைக்கும் தான் மட்டும்தான். இங்கே என்னாச்சு, ஆளாளுக்கு அவர் மாவட்ட செயலாளர் சொல்கிறவர் தான் பதவி. அவன் பிள்ளைக்கு மச்சினனுக்கு இல்லை சொந்தக்காரனுக்கு இல்லை இந்த இடத்து நகை சுற்றி இருக்க இடத்தையும் நகலை விட மாட்டோம் அப்படின்னு வச்சுக்கிறது. சரி, நீங்கள் ஒரு தலைமுறைக்கான அந்த திராவிட இயக்க வரலாறை கொண்டு போய் சேர்த்துருக்கீங்களா? அதையும் சேர்க்கலாம். உங்களே நீங்களே இது பண்ணிக்கிட்டீங்க. இந்த அதிகபட்சமாக வந்து நாங்கள் வந்து ஒரு புத்தகம் போட்டுருவோம், அதிகபட்சமாக வந்து ஒரு புக் ரிலீஸ் பண்ணிட்டா சரியாக போவோம் அப்படின்னு நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க. அப்போ அந்த இவர்கள் கூட இருந்த ஆட்கள் எல்லாருமே அவுட்டேட்டடான ஆட்கள். என்னென்ன இன்றைக்கி உள்ள கரண்ட் பாலிடிக்ஸே அவங்களுக்கு தெரியாமல் போச்சு, தோல்வி ஆகி போச்சு. இப்போ என்ன செய்யணும்? நீங்கள் கட்சியை வளர்க்கணும். எதில் என்னெல்லாம் மிஸ் பண்ணோம், எங்கேயாவது தப்பு நடந்துச்சு, அதெல்லாம் சரி பண்ணணும். அதை விட்டுட்டு நீ விளங்குவியா, நாசமாக போவ, மண்ணை வாரி துத்துறேன்னு மக்களை வந்து கேட்குறது. இன்னும் நீங்கள் தூக்கி எறியப்படுவீர்கள் இப்படி பேசிட்டே போனீங்கன்னா. இப்படியே பேசிட்டு போனீங்கன்னா மக்கள் உங்களை முழுவதுமாக தொடச்சி எறிஞ்சிருவாங்க. அப்போ இவங்க வந்து ஆர்எஸ் பாரதி மாதிரியான நாட்களை வந்து அவங்க ஏன் வச்சுருக்காங்கன்னு இன்றைக்கி வரைக்கும் தெரியல. இந்த கட்டத்தில் வந்து இன்னொரு கேள்வி கூட வர்றது என்ன அப்படின்னா, நாம் தமிழரில் வந்து கொள்கையில் ஈடுபாடு கொண்டு ஈர்த்து சீமானவர்களுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு நிறைய பேர் இப்போ வரைக்கும் இருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்தவர்களே 2000 இருக்காங்க, ஒரு சில பேர். சரி, அப்படி வச்சுக்கலாம். அந்த மாதிரி கொள்கை ரீதியாக வந்து ஈடுபாடு கொண்டு ரொம்ப பிடிப்போடு செயல்படுறவங்க நாம் தமிழர் கட்சி இத்தனை ஆண்டுகளாக தோத்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய இடங்களில் டெபாசிட் கூட வாங்கினதில்லை. ஆனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய உறுதி 70 ஆண்டுகால கட்சி. இப்போ வரைக்கும் பெருமையாக தமிழ்நாட்டில் இருந்து எங்கே போனாலும் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நாங்கள் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருக்கோம், எங்களுடைய திராவிட கட்சிகள் வந்து அங்கே ஆட்சியில் இருக்குது அப்படின்னு விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சொன்னாங்க. ஏன் இப்போ வரைக்கும் கூட திராவிட கட்சிகள் செஞ்ச சாதனைகளை வந்து 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்கு அதிமுக, 1.5 கோடி ஓட்டு வாங்கியிருக்கு திமுக, 2.5 கோடி ஓட்டு திராவிட கட்சிகள் இருந்த ஓட்டு தான் அப்படின்னு பெருமையாக சொல்லிட்டு இருக்கும் போது இந்த மாதிரியான சின்ன சின்ன தவறுகள் திமுகவை என்ன ஆக்குமோ இல்லை திமுகவை எங்கே கொண்டு போய் விடுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புதில்ல சார்? கண்டிப்பாக. நாம் தமிழர் நீங்கள் சொன்னோம், நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி அவர் சொன்ன ஒரு ஐடியாலஜி இருக்குல்ல, அரசு ஊழியர், ஆடு மாடு மேய்க்கிறவனுக்கு அரசு ஊழியர் வேலை, படிக்காதவனுக்கு டூரிஸ்ட் கைடு அப்படிங்கிற ரொம்ப ஒரு கவர்ச்சிகரமான சில பேச்செல்லாம் கேட்டு இன்றைக்கி ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் போய் சேர்ந்தாங்க. அதில் ஒரு கட்டத்துக்கு மேலே சாத்தியம் இல்லைன்னு பல பேர் வெளியே வந்துட்டாங்க, பல தோல்விகளை பார்த்துட்டாங்க, வேறு கட்சிகளுக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி பல கட்சிகள் இருக்கிறாங்க. இன்னமும் வந்து ஒரு கூட்டம் வந்து அந்த அவருடைய பேச்சு நம்பி ஏதாவது செஞ்சிருவாருங்கிற இருக்காங்க. வேறு சில பேர் வந்து போக விருப்பம் இல்லாமல் அண்ணன் கூட இருந்துருவோம் அப்படின்னு இருக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. ஆனால் திமுகவில் அதில் ரெண்டுமே இல்லை. கொள்கை பிடிப்போடு இருக்கிற ஆட்களும் கிடையாது, தலைவர் மீது ஒரு பெரிய பற்றில் நாங்கள் இருக்கிறோங்கிற ஆட்களும் அங்கே இல்லை. ஏன்னா அந்த அந்த கொள்கை பிடிப்போடு இருந்தால் தான் இன்றைக்கி வந்து உள்ளடி வேலை பார்த்துருக்க மாட்டாங்களே, கட்சி தோற்றுருக்கக்கூடாதுன்னு. இப்போ கட்சி தோற்றதுக்கு பல இடங்களில் காரணம் என்ன, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் தான் காரணங்கிறாங்க. சேகர் பாபுனால தான் குளத்தூர்லேயே அவர் தோற்று போனார். சேகர் பாபு என்ன பண்ணார், அங்கே இருக்கக்கூடிய பரந்தாமனை 5 வருஷமாக ஒதுக்கி வச்சுருந்தார். எந்த நிகழ்ச்சிக்கும் பெரம்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், ஆனால் அவருடைய மாவட்டத்துக்குள்ளே வரக்கூடிய தொகுதி, ஆனால் எந்த நிகழ்ச்சிக்கும் 5 வருஷமாக பரந்தாமனை கூப்பிட்டதே கிடையாது, அவரோட உள்ளடி வேலை. அப்போ இன்னொரு வேலை என்ன செய்கிறாரு, குளத்தூரை தவிர மீதியெல்லாம் நம்ம கைக்குள்ள இருக்க கேண்டிடேட்டை போடு அப்படின்னு போடுறாரு. ஆனால் அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதிக்கும் இருக்குது. சரி, இவங்களை தான் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி திருப்பி கட்சியை கட்டமைப்பீங்க? இந்த மாதிரியான ஆட்களை, இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு ஆட்கள் இருக்காங்க உட்கட்சிக்குள்ளே, இவங்கள அவசியம் எப்படி கட்சியை கட்டமைப்பீங்க? இப்போ நீங்கள் முதல்ல வந்து ஒரு தலைமுறைக்கான அரசியலை செய்ய தவறிட்டீங்க. உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒன்றும் மன்னர் பணப்பான்மையில் இருக்கிறாங்க. அடிப்படையிலேருந்து எல்லாத்தையும் நிர்வாகிகளை மாற்றணும். உங்களை சுற்றி இருக்கிற ஆட்களை பாருங்கள், இவங்களால தான் நம்ம தோற்றோம், இவங்களை வச்சு திருப்பி கட்சி எப்படி கட்டமைக்க போகிறீங்க? நீங்கள் பேசுகிற பேச்சினால தான் தோற்றுருக்கீங்க, கொடுத்த ஐடியானால தான் தோற்றுருக்கீங்க. அதே ஆட்களை வச்சு நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்க? அதே அப்படி வச்சு எப்படி நீங்கள் கட்சியை வந்து மறுகட்டமைப்பு பண்ண போகிறீங்க? இப்போ எல்லாம் மாற்றணும். முதலில் இந்த மாதிரியான மக்களை விமர்சனிக்கிறத நிப்பாட்டணும். இன்னும் அவர்களுக்கு பலகீனமாக தான் போய் முடியும். உங்களோட நேரத்தை போய் நமக்கு ரொம்ப நன்றி சார்.